கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான ஒரு உயிரிழந்த வார்த்தை யோசுவா 3:5. கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இந்த கால வேளையிலே உங்கள் காதில் ஒரு தேனிலிட்ட பணியாரம் போல இருக்கிற ஒரு ஜீவனுள்ள உயிரிழந்த வார்த்தை, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்ய போகிறார். இதுவரை அதிசயங்களை அற்புதங்கள் நீங்கள் பார்க்காமல் இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு அற்புதம், இன்னைக்கு ஒரு அதிசயம், இன்னைக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு ஒரு தேவ கிருபை உங்கள் மேலே ஊற்றப்படுகிறதான் பார்ந்தவர்களே. அற்புதங்களை செய்கிறவங்க உங்கள் நடுவில் இருக்கிறார், அதிசயங்களை செய்கிறவங்க நடுவில் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு அற்புதம். அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுதுன்னு சொல்கிறார் யோசுவாவில். அதனால் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் நாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், வாயை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆவியை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், சரீரத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி பரிசுத்தப்படுத்தும் போது அவர் சொல்கிறார், உங்களுக்கு நான் அற்புதம் செய்யப்படும். அதனால் அற்புதங்களை எதிர்பாருங்கள், அற்புதங்களை சொல்லுங்கள், அற்புதங்களை பேசுங்கள். அற்புதம் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு அச்சுபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவருக்கும் தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரட்டும் ஐயா. வேலை காரியங்கள் கைகூடி வரட்டும் ஐயா. திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும் ஐயா. மேலான உயர்வான காரியங்களை செய்யுங்க. இரத்தத்தின் வல்லமை, பாதுகாப்பின் வல்லமை கொண்டு இருக்கட்டும். அதிசயங்களை காண பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.